வணக்கம். இன்றைக்கி நம்ம நோ வண்டருங்கிற ஃப்ரேஸோட மீனிங்கும் யூசேஜும் பார்க்க போகிறோம். நோ வண்டர்னா ஆச்சரியம் எதுவும் இல்லை, இதில் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லைன்னு அர்த்தம். எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போமா? ஷி ஸ்டடிட் ஹார்ட், நோ வண்டர் ஷி ஹஸ் பாஸ் தி எக்ஸாம். கஷ்டப்பட்டு படித்தா பாஸ் ஆனது ஒன்றும் பெரிய ஆச்சரியம் இல்லை, இட்ஸ் நாட் வெரி சர்ப்ரைசிங்னு அர்த்தம். ஓகே, தென் இன்னொரு எக்ஸாம்பிள், யூ லுக் டயர்ட். The other person says, I didn't sleep well last night. No wonder you look tired. இன்னொரு எக்ஸாம்பிள், ஒருத்தவங்க கல்யாணத்துக்கு வரல, நம்ம யோசிக்கிறோம் ஏன் அவங்க வரல, அவங்க அவசியம் வருவாங்களே, அப்புறம் தான் நம்மளுக்கு தெரிய வருது யாருமே அவங்கள இன்வைட் பண்ணலை. No wonder they didn't attend the wedding. ஓகே, ஸோ நோ வண்டருக்கு அப்புறம் அந்த ரிசல்ட்டை தான் நீங்கள் போடணும், காரணத்தை போடக்கூடாது. அது நீங்கள் இன்னொரு தனி சென்டென்ஸாக கூட சொல்லலாம். இந்த ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிளே எடுத்து நோ வண்டர் ஷி ஹஸ் பாஸ் தி எக்ஸாம்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஷி ஸ்டடிட் ஹார்ட் அப்படின்னு சொல்லலாம். ரைட்? நோ வண்டரோடு சேர்த்து ஒய் ஆட் பண்ணி சொல்லக்கூடாது. நோ வண்டர் ஒய் ஷி ஹஸ் பாஸ் தி எக்ஸாம்னு வராது. பட் நீங்கள் இட் வச்சு சென்டென்ஸ் ஆரம்பிச்சிங்கன்னா ஒய் போடலாம். இட்ஸ் நோ வண்டர் ஒய் தே டிட்ன்ட் அட்டெண்ட் த வெட்டிங். இட்ஸ் நோ வண்டர் ஒய் யூ லுக் டயர்ட். They started early to avoid the traffic. It's no wonder why they arrived early. Okay?